காதலிச்ச ஒருத்தனுக்காக இவ்வளவு அசிங்கத்தை தேடி கொடுப்பாளா? தேடி கொடுத்துட்டாமா? தேடி கொடுப்பாளா? திரும்ப பேசுற நீ. இல்ல சார், நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன். நான் தெரியாம கேக்குறேன், ஒருத்தருமே நார்மலா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? சான்ஸே கிடையாது. ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது கூட்டத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க. பையன் தானே பண்ணாரு, அந்த சீரியல் மாதிரி ஒண்ணு அடிக்கடி போயிட்டார். சாந்தமாக உரையாடுங்க. நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். ஒரே கள்ள உறவா இருக்கேடா. அவங்க ரெண்டு பேரும் ஒரே சொட்டுக்குள்ள பார்த்த அப்புறம் நீ எப்படி அவனை நினைக்கலாம்? அதுக்கு பேரு கள்ளக்காதல். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சொத்துதான். என் புருஷன் எதுக்கு அந்த வீட்டுல இருக்கா? என் புருஷன் அந்த வீட்டுல எதுக்கு இருக்கா? திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. இப்ப என் கணவனே கூட இல்லையே, அவர் இல்ல. அதுக்கு நீ நல்லபடியா இருந்திருக்கணும். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் வில்லி. ஆமா சார், எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது. ஏன் திமுங்களா? எப்படி எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையை சொல்லல அப்படிதான் பண்ணுவேன். ஒரு ஆண் பண்ற எந்த தவறையுமே கேள்வி கேட்காம ஏன் பெண்கள் பண்ற தவறை மட்டுமே கேள்வி கேட்கறீங்க? இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நீயா நானா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கேமரா அங்க. வணக்கம் வணக்கம். அவர்களை எப்போதும் தொடர்ந்து அவர்களை கவனிக்கிற டெலிவிஷனுக்கு வெளியில இருந்து உரையாடக்கூடியவர்களா இந்த பக்கம் இருக்காங்க. இப்பெல்லாம் நீ பண்ணலாமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஆளா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இப்படி ஒரு குடும்பக்கார மாமியாரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வில்லன் வில்லிகளாக நெடுந்தொடர்களில் வரக்கூடியவர்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இவருடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? அச்சச்சோ, இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்லுது? சார், எனக்கு தங்கமயில் அம்மா சார். ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற மரும பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்களை பார்த்த உடனே கோவம் வருது. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. இவங்களை பார்த்தா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஏமா இத்தனை ஃப்ராட்தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? பொம்பளைக்கு அடக்க இருக்கும், பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும், அதுக்காக அந்த வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. ஒச்சு போட்டுல பிடிக்கிறீங்க. வேற வழியில எங்க சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நாங்க அந்த வில்லத்தனம் பண்ணி தான் அந்த வீட்டுல வாழணும். ஏன்னா எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லியாச்சு. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? 8 பவுன் போட்டு 80 பவுனுக்கும் போலி நகைய போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரியதானே போகுது. அது தெரிய வரும்போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் டிராவல் பண்ணுவோம். நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. ரெண்டு பேரும் ஒரு நிஜ வாழ்க்கையில அவங்க என்னன்னா நீங்க தங்கமயில இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னன்னா இப்படி செஞ்சிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. என்ன நடக்குது? என்ன பேச்சு? என்னமா அவங்க எல்லாம் அதை வாழ்றாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் அதுல வாழ்றீங்க போட்டிருக்க. வேற யார பார்த்தோன்னே கோவம் வருது? சார், கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே, விட்டுற வேண்டியதானே. குழந்தையாயிருச்சு, அந்த குழந்தையும் அவனுக்கு இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்தணும். பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு? என்ன சொல்றதுன்னே தெரியல. அடிக்கணும் தான் தோணுச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். அதாவது கேட்கணும்லாம் தோணலையாமா? நீ ஒன்ஸ் தோணுச்சு. ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். ஃபரீனா, என்ன அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன பிரமாதம்? நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எங்க இது மாதிரி ஃபரீனா தாக்கப்பட்டார்? பரியா வந்து பல இடங்கள்ல தாக்கப்பட்டிருக்காரு. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஏதோ ஒரு ஈவென்ட்க்கு ஏதோ டவுன் சவுத் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது கூட்டத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி ஹே வெண்பா அப்படின்னு இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க. சார், குமரவேல நான் கேள்வி கேட்கணும். பர்ச அரசியல் லவ் பண்ணாரு, கல்யாணம் பண்ணனு கூட்டு போய் அவளை தாலி கட்டா. எவ்வளவு கொடுமை பண்றாரு சார் கூட்டு போய். வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். அண்ணா, இவரு தான் எங்க அப்பா கேரக்டர் பண்றாரு. டாடி, எங்க கூட்டு நிறுத்திக்கிற பத்தியா? டேய் தகப்பா, உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். உலகமே பாக்குற நீ என்ன அவளை கொண்டு நிறுத்திக்கண்டா? உன்ன இவ்வளவு வில்லத்தனம் பண்ணா நம்மள எப்படி கூட்டிருப்பாங்க? ஏண்டா, இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. எங்களுக்கு கோவம். 30 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி ஏமாத்திட்டு போனா, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் ஏமாத்திட்டு போனா. வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா, அது நீ பெருமையா சொல்லு. அதனால பழிக்கு பழி வாங்குறதுக்கு என் பையனை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பொண்ணை தூக்குறான். இதுல என்ன தப்பு இருக்கு? வாட் ப்ரோ?
இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். சார் இருந்தாலும் தங்கச்சியை மன்னிக்க வேணாமா சார்? தங்கச்சி ஃபேமிலியை மொத்தமா டோட்டலா சோழிய முடிக்கணும்ங்கற சொந்த தங்கச்சியே. சொந்த கூட பிறந்த தங்கச்சி. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா மிகப்பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். எங்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது என்னால ஏத்துக்க முடியல. பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவங்க நல்லா தானே வச்சிருக்காங்க பாண்டியன் வீட்ல. அதே மாதிரி பாண்டியன் பொண்ண கல்யாணம் பண்ண அரசியே நீங்க நல்லா வைக்கல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நாங்க வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண பார்த்தா அந்த பொண்ணு கட்டல என் பையனை டார்ச்சர் பண்ணிட்டு போச்சா? யாரும் உங்களுக்கு தெரியுமா? என் பையன் ரூம்ல அடி வாங்க தெரியுமா? அவன் தலையில சாம்பார் போட்டது தெரியுமா? அவன் டெய்லி வந்து அழுது உங்களுக்கு தெரியுமா? அடிச்சுட்டாயா மரியாதை இல்லாம அடிச்சா? என் பையன் ரூம்ல அடி வாங்க தெரியுமா? அவன் டெய்லி வந்து அழுதுருக்கானா? நான் கொஞ்சம் புலம்புறேன். 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு காட்டுவாசி கூட்டத்தில் அடிமாடா போனே. இவரு பண்ண வேலையில என்ன சந்தா கூட்டிட்டு போய் சட்ட கீழே வர அடிச்சானுங்க சார். என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. பாண்டியன் வீட்டுல இது நடந்துச்சு. அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டல சார். அவளே தாலியை கட்டிட்டு வந்தா என் மண்டையில சாம்பாரை ஊத்துனா, அப்படியே சாணியை கரைச்சு தலையில ஊத்துறா. நாய் சாப்பிட்ட மிச்ச சோத்த நமக்கு வைக்கிறா. கத்தி எத்தி என்ன மிரட்டினா. என் பையன் பாவம் சார். அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்ள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்ள. சார் நீங்க பண்ண தப்பு. முத்துவேல் கேரக்டர்ல நீங்க பண்ண தப்பு. ஒரு பொண்ணை வச்சு நம்ம வச்சு கழுத்து இருக்கிறது தப்பு. தன்னோட பெத்தவங்க தான் சார் பெஸ்ட். பெத்தவங்களை நீங்க கஷ்டப்படுத்தும் போது அந்த பொண்ணு அப்படிதான் சார் பண்ணுவா. பொம்பளை ஆடாவ உலக்கைய குண்டி நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா. எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே. பசுபதி சார் காவேரி ஓட டார்ச்சர் பண்றாங்க சார். அவருக்கு லீடு எடுத்து கொடுக்கறது ஃபுல்லா ராகினி சார். பெரிய வில்லன் சின்ன வில்லியா? குடும்பமா வில்லனா இருக்கீங்க. ஆனா 2 பேருமே 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அதுவும் ஃபெயில். காலையில ஒரு 4 தோசையை வச்சிட்டு மகாநதி பார்க்கலாம்னு ஆன் பண்ணா இவங்க பண்ற இரிட்டேஷன்ல 10 தரம் பொறை ஏறி 10 தரம் பிபி பல்ஸ் அப்படி ஏறுது சார். இது பிரியா தம்பி மேடம் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நீ அப்படிதான் அவர் டைரக்ட் பண்றாரு. ஏதாவது பிரச்சனைனா என்னைய தான் திட்டுறாங்க. என் அம்மா வளர்க்காத மம்மி பாவம் தாடியும் பாவம். கதையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும். காவேரி தான் டார்ச்சர் பண்ணுது. இல்ல சார் இவர் டார்ச்சர் பண்ண காவேரி பதிலடி கொடுக்குறாங்க. பதிலடி கொடுக்குறாங்க. திருப்பி அடிச்சா தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும். அதனால தான் எங்களால கோர்ட் போலீஸ் நினைக்க முடியும். யார் சார் பாத்துட்டு சும்மா இருப்பா? சார் அப்படிலாம் கிடையாது சார். என் கல்யாணத்தை யார் நிறுத்தினாங்க? அது பழைய கதைமா. அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பதையும் பேசுறாங்க. முடிஞ்சு போச்சுமா. இப்போ ஏமா டார்ச்சர் பண்றீங்க? சார் அதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறோம் சார். நல்லா நடக்க வேண்டிய என் கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாறி 2 வாட்டி நிறுத்திட்டாங்க சார். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் தான் வில்லி. ஆமா சார். எல்லாத்தையும் சரமாரியா வந்து தட்டிட்டு இருந்தாங்க சார். எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது. 2 பேரா மாமி? சோ அதுக்கு நாங்க எங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஹீரோனா எங்களுக்கு வில்லன் தானே. அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க. அந்த பொண்ணு கோபத்துல திரும்ப பழி வாங்குது. எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஏலட்சியம். அவங்களோட கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம் ஏன்னா அவங்க காவேரியோட பாய் ஃப்ரெண்ட் லவ் திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ் சார். இல்ல சார், என் மாமா பையனோட பாய் ஃப்ரெண்ட்ல. உங்க மாமா பையனா அந்த புள்ள லவ் பண்ண கூடாதா? நிச்சயம் ஆயிடுச்சு சார். எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. சார் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல சார். ஒன் சைடு லவ்வா இருந்தா இவங்க போய் தடுக்கலாம். இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல. நான் இன்வால்வ் ஆயிட்டேன். விட்டா என்ன இவங்களோட சேர்த்துவா போல் இருக்க. இப்போ அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய உள்ள புகுந்து லவ் பண்ணி கலகம் பண்றது தப்பு இல்லையா? அதுக்கு பேரு கள்ளக்காதல். நிவினுக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்ல சார். ஆமா, நிவினுக்கு எனக்கு பிடிக்காது சார். நான் ஒத்துக்கிறேன். இப்போ காவேரிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கல்ல சார், அதே நிவினுக்கு யமுனாவை பிடிக்காது. அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க. காவேரி ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சார். இது மட்டும் எப்படி சரி? ராத்திரி அசதியா இருக்கிற ஒரு ரவுண்ட் கட்டிங் போட்டு தூக்கிட்டேன். அந்த கேப்ல என் பொண்டாட்டியை இன்னொருத்தனை கூட்டி கொடுத்துறியாடா? கேளுங்க சார். சார் ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு சார். அந்த யமுனா யாருன்னா காவேரியோட தங்கச்சி சார். தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது. உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணி. ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களே ரொம்ப கஷ்டப்பா இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். சீரியல் எடுக்கிறதே கஷ்டம். அதுல மெகா சீரியல் எடுக்கிறது மகா கஷ்டம். விஜய் காவேரி கல்யாணம் பண்றப்போ 2 பேருக்கும் இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா போக போக லவ் ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி எங்க சைடுலயுமே ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனால கல்யாணம் பண்ணிட்டா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். இந்த கேரக்டர் யாரு இப்ப? தலை சுத்துதா, என்னால தாங்க முடியலடா. ஏமா அந்த விஜய் நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். கர்ம கர்ம. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. க்ளோஸ் ஃப்ரெண்ட்
குழந்தையில இருந்தே ஒண்ணா சாப்பிட்டீங்க, ஒண்ணா இருந்தீங்க. என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான், என்னோட ஃப்ரெண்டு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வாழ்க்கைக்குள்ள நான் ஓஹோ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க. அவன் அவளை சின்சியரா காதலிக்க அது எனக்கு ஆரம்பிச்சாச்சு. தெரியாதுல, அன்பு என்கிட்ட தான் லவ். இப்போ அவளை ஓடி போனதால தான் காதல் பண்ணாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒரே சொட்டுக்குள்ள நான் ஊரை விட்டு பாத்தியா? ஐயோ கட்ட பொம்மை வெள்ளைக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. அவங்க ரெண்டு பேரும் ஒரே சொட்டுக்குள்ள நான் ஊரை விட்டு பார்த்த அப்புறம் நீ எப்படி அவனை நினைக்கலாம்? நீ எப்படி அவனை நினைக்கலாம்? ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? அம்மா அவள இருங்க. இல்ல நான் ஊரை விட்டு ஓடி போனதால தான் என் ஊரை விட்டு ஃப்ரெண்ட் ஓடி போனீங்களா? நீ போட்டோம்லாம எங்க மான போச்சு, எங்க மருதாய் போச்சு, எங்க கெப்பாசிட்டியே போச்சுடி. ஒரு தப்பான பையனை காதலிச்சு அந்த பையன் கடத்திட்டு போய் கொலை பண்ற விக்கிற அளவுக்கு போயிட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கண்மணியும் அன்பும் தான் காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. பொழைச்சு எழுந்தாள்னா திருக்கோடி பிள்ளையாருக்கு தேங்க உடைக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். சார் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோ என்கிட்ட ஆக ஒண்ணு 2 தெரியுது, பண்ணாரு. எல்லா சீரியல்லையுமே கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது. அது அதுக்கப்புறம் எங்க தான் கூட பிடிக்குது. நடந்துட்டு போட்டுமே, நாங்க வாழ்ந்துக்கிறோம். நாங்கெல்லாம் உண்மையான காதலர்கள். இப்படித்தான் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இதே உங்க வீட்டுல நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஜாதகத்தை பொய்யா கொண்டு வந்து கொடுத்தா கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ஒத்துக்குவாங்க. குறிப்பாக இந்த காதல் கசமுசா நொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். அந்த பொண்ணு, இந்த பொண்ணு, இவரு இப்படி ஒரு இவ்வளோ பேரை வச்சு செய்றீங்களே யாரோ ஒரு ஆளுக்காக, அது யாருமா? அது என்ன ரகசியமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. ஹீரோயின். அந்த பொண்ணு பேர் காவேரியா? காவேரி. இது இவங்க தான் காவேரி. ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். நீங்க எந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க? அவங்க யாரு? கண்மணி. சார் இது வேற சீரியல், அது வேற சீரியல் சார். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிகழ்ச்சி பண்றேன் பாத்தியா? ஏன் செருப்பகளுக்கு நானே அடிச்சுக்கணும். இது அவங்க ஏ சீரியல் இல்ல அது சார். போட்டும், எந்த சீரியல் ஓபன் பண்ணாலும் இறங்கி அடிக்கிறீங்களே, ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்துருவோம். விஜய் டிவி ஃபுல்லா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஃபுல்லா இப்ப வரும்போது உங்க ப்ரோகிராம் பார்த்து அழுதுகிட்டே வந்தேன். ஓகே. எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, எங்கேயாவது நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தா நீங்க என்ன என்னென்னலாம் திட்டி இருப்பீங்கன்னு இப்ப நினைக்கிறேன். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரம். ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? என் பையன், நீங்க என் மகன். நல்ல குடும்பம், நல்ல மதர். சார் எனக்கு பார்த்த உடனே இப்போ லேட்டஸ்டா நடிக்க தனம் சீரியல்ல வரக்கூடியவர் சார். ஏன் இப்படி தனத்தை கஷ்டப்படுத்துறீங்க? நான் அடிக்கிறான், ஊனா குத்துறான். ஏன் இப்படி தனத்தை கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் இப்படி தனத்தை கஷ்டப்படுத்துறீங்க? ஏய் ராஜிமணி மெட்ராஸ் மகா அம்மா மேல ஆக்சுவலா ஸ்னேகா வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா சிந்துவை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? சிவா கூட இருந்து நீங்க சிந்துவை பிரிக்க நினைக்கிறீங்களே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. சிந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்க கல்யாணம் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்களே தாலி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? ஐயா பேசவும் விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற. என்ன நீங்க? அவங்களே தாலி கட்டி ஏமாத்தி தான் வந்தாங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்த எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது கேளுங்க. அந்த பையனுக்கு அவ கல்யாணம் பண்ணி வந்த முறை மூலமா எவ்வளவு அசிங்கமும் அவமானமும் நடந்துச்சு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. லவ் பண்ண பொண்ணு காதலிச்ச ஒருத்தனுக்காக இவ்வளவு அசிங்கத்தை தேடி கொடுப்பாளா? தேடி கொடுத்துட்டாமா? தேடி கொடுப்பாளா? நீங்க என்ன பண்றீங்க? தேடி கொடுப்பாளா? திரும்ப பேசுற நீ. அதெல்லாம் மழுப்ப கூடாது. உங்க தம்பிக்கு எனக்கு இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும். வெறி பிடிச்சு வந்திருக்கேப்பா. எங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும்? எவ்வளவு எங்களுக்கு இங்க பாருங்க, பாக்குறவங்களுக்கு எவ்வளவு வெறி இங்க பாருங்க. புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க, சண்டையாக மாறிவிடக் கூடாது. கால்ல விழுந்து கதறனா இல்லையா? கால்ல விழுந்து கதறனா இல்லையா? கதறனீங்க, போய் வந்தீங்க. எப்படி எல்லாம் உன் கால்ல விழுந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? நான் பேசுறதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி. மாமியார் மருமகளுக்கு சண்டை. நீங்க உங்க தம்பிக்கு அந்த ஊமை பொண்ணு கல்யாணம் பண்ணி சொத்து அவ்வளவு அடையிருக்கு. ஐயே வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. தம்பிக்கு கல்யாணம் பண்ணது முந்தா நாள். அந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணது முந்தா நாள் எபிசோட்ல. ஏன் பையன் நடக்கல? இங்க இருங்க. என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். என் பையனுக்கு ஆரம்பத்துல கல்யாணம் நடந்துச்சு. நீ லவ்வே பண்ணு, நீ பாட்டுக்கு போய் தாலியை கட்டிட்டு வருவ, வந்தீங்க என் பையனை அவமானப்படுத்துவ, நான் உன் கால்ல விழுந்து கதறேன். அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். இருங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்றேன். அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் நடுவு பையன் தானே பண்ணாரு. இங்க பாருங்க, பையன் தானே பண்ணாரு. அந்த சீரியல் மாதிரி உங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எங்க அது தவறு. ஐயோ, அது தவறு. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. உங்க அது பையன் தவறு. தாலி கட்டினாரு. அதுக்கு பதிலே இல்ல. சிந்து பைரவி பாக்குற யாருக்காவது அதுக்கு பதில் இருக்கா? நான் சொல்றேன். என்ன பதில் இருக்கு?
கூறி பாரும் இது அவங்க ஏதோ விளக்கம் கொடுக்குறேங்கிறாங்க. என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? பையன் ஸ்னேகாவை கல்யாணம் காதலிக்கிறதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுங்க. உங்க பையனே இப்ப ஸ்னேகா வேணான்ட்டாரு. அப்புறம் ஏன் நீங்க ஸ்னேகா பிடிச்சு வாங்கிட்டு இருக்கீங்க? மாட்டுனாடா மானஸ்த. தவறுன்னு சொல்லியாச்சு. மொத்த பேரும் ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கேள்வியே முதல் வெற்றி. ஆட்ட திசை திரும்புது. அவ்வளவு பேர் ஸ்டடி மைண்டோட விளையாண்டு நம்ம டீமுக்கு வெற்றியை தேடி கொடுங்க. நோ மோர் क्वेश्चंस. தவறு. அவ்வளவுதான். விளக்கம் இல்ல. இந்த பாயிண்ட்ல வில்லன்கள் தான் ஜெயிப்பாங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல நம்ம ஜெயிச்சிரோம். டோன்ட் வரி. சார் திருப்பி அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு நீங்க. ஆட்டாமா தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கணும். யாரு? நீங்க அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. என் மைண்ட் வாய்ஸ் வெளில சொல்லிட்டா நான் எந்த பக்கம் இருக்கேனே எனக்கு தெரியல. இத பாராம்பி நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. இந்த ஸ்பெஷல் எபிசோட ஸ்பெஷலே என்னன்னா நான் எங்க இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க ரெண்டு பக்கமும் எதுவுமே தெரியல. இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி. நீங்க உங்க பையனை ஒழுங்கா வளர்க்கல. உங்கள மாதிரியே பேச சொல்லி கொடுத்து அதுக்கு வளர்த்துக்கணும். முந்தின பாயிண்ட்க்கே வந்துட்டாங்க. நீங்களே உங்க பிள்ளைய சரியா வளர்க்கலையா? தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம். என்னண்ணே கத்திய பார்த்தா கட்சி மாறிட்டீங்க. உசுறு முக்கியம்டா என் டவுசர். வேற யார் மேல கோபம்? ஈஸ்வரி. சின்ன மருமகளை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க சார். நீங்க சின்ன மருமகளா வீட்ல? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? சிவகவிதா. என்ன கேட்கணும் என்கிட்ட? மேடம் தமிழ்செல்வியை அது கூட பிள்ளை மாதிரியே கேக்குறீங்க. என்ன கேட்கணும்? நான் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளடி. பாவம் அவ கன்சீவா வேற இருக்காங்க. அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. முதல்ல ஒரு மாமியார் இப்படி பண்ணா மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதல நசிக்கிடுவோம். நான் வந்து வேற மாதிரி திட்டி விட்டுருவேன் ரொம்ப. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அமைதியா போறாங்க அந்த சீரியல்ல. என்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனா அன்னைக்கு என்னோட ஆசைகளுக்கெல்லாம் சமாதி கட்டிட்டேன். முதல்ல ஏன் போய் சொன்னா கன்சீவா இல்லாமலே இருக்கு? அவ பொண்ணு இல்ல மேம், அவங்க அம்மா தானே. அது ஹஸ்பண்ட் காரன் பாசமா இருக்கான்ல, நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சதுல பேசுறதுக்கு. ஏன் உண்மையை சொல்லல? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. பணக்கார குடும்பம் கிடைச்ச உடனே சொத்து பத்தி அவங்க சொத்துக்கு ஆசைப்படவே இல்ல மேம். அவங்க காசுக்கு ஆசைப்படவே இல்ல. அப்புறம் ஏன் சொல்லல? இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. உங்க சொத்தையோ எதையுமே அந்த பொண்ணு என்ன வேணா ஆகட்டுங்க. பசங்க ஒரு ரூம்ல இருக்காங்க, ஒண்ணா இருக்கறாங்க. என்ன தெரியும்? நானா வேலைக்கா புடிச்சேன். இருந்தாலும் ஒரு ஃபேமிலில அந்த மருமகளை படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையை சொல்லலல அப்படிதான் பண்ணுவேன். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்குதா பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. நீங்க ஆரம்பிக்கல, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஒரு மாமியார் தான் திட்டி விட்டுருவே அப்படிங்க. ஆளு சவுண்டே குறைஞ்சு போச்சு. ஒத்த மாமியார் போட்டுல மொத்த மருமகள் அடங்கிட்டீங்களே. பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. உங்க பையன் போஸ் தப்பு செஞ்சா மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? அதுக்கு என்னப்பா? என்ன போட்டுனா எவ்வளவு தப்பு பண்ணாருங்க? தப்பு பண்ணா நான் ஏத்துக்கறேன்ல. இப்ப எப்படியாவது வீட்டுக்குள்ள வந்துடணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சட்டாளைகளா? உங்க புள்ள மட்டும் வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப ஏன் வந்து தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வர கூடாது? புள்ளையோட வீடுங்க அது. முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். தமிழ்ச்செல்வி அந்த வீட்ல ஒருத்தி தானே மேடம். உங்க புள்ளைய விட தமிழ்ச்செல்வி ஹஸ்பண்டுக்கு தான். தமிழ்ச்செல்வி வீடு அது கிடையாது. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காத. அவர் வந்து மினிஸ்டருடைய புள்ள. அப்ப தமிழ்ச்செல்விக்கு தானே பவர் அதிகம். தமிழ்ச்செல்வி தானே மருமக. ஹலோ அந்த வீட்டுடைய முதல் இப்ப என்னத்த கண்டு விட்டு இப்படி கத்துற நீங்க? மருமக தமிழ்ச்செல்வி. நான் பேசவா? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு தான் சொத்து அது. அண்ணங்கார் மட்டும் சொத்து கிடையாது. கோர்ட் கேஸ்னு போவேங்கறீங்க. பெரிய பிரில்லியன்ட்டா இருக்கு. ரெண்டு பேருக்குமே சொத்து தான். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சொத்து தான். அப்ப என் புருஷன் என் புருஷன் எதுக்கு அந்த வீட்ல இருக்கான்? என் புருஷன் அந்த வீட்ல எதுக்கு இருக்கான்? திங்க வேண்டியது தூங்க வேண்டியது 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரி அப்ப செய்யறதுக்கு உரிமை இல்ல, என் பிள்ளைக்கு உரிமை இருக்கு. இப்ப வந்து வண்டு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களை காப்பாத்த போறது தமிழ்ச்செல்வி தான். இல்ல மேடம், நகை பேசாதீங்க, சொல்லுங்க. இல்ல நகை பேசாதீங்க, சொல்லுங்க. தமிழ்ச்செல்வி காப்பாத்திட்டா நீங்க தமிழ்ச்செல்வி மட்டும் தான். என் புள்ள தான் என்ன, என் பொண்ணு, என் மாமாவை என் புள்ள தான் காப்பாத்தலாம். தமிழ்ச்செல்வி ஒண்ணு காப்பாத்தல. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நீ போய் சொல்றியாம்லடா? தமிழ்ச்செல்வி தான் காப்பாத்துறாங்க. எல்லாரையுமே தமிழ்ச்செல்வி தான் ரத்தம் கொடுத்து காப்பாத்துறாங்க மேடம். انا கதையா சொல்லிட்டு இருக்க, கோரத்தை கொட்டாய் வருதுங்க. உங்க பையன் தமிழ்ச்செல்வி மாமனார உங்க மூத்தார கொலை பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தார் இல்லையா? ஆமா, கொலை பண்றதுக்கு. ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. எங்க பெரியப்பா அமைச்சர் வேலையை ஒழுங்கா பாக்குறது. தமிழ்ச்செல்விக்கு தெரியும்ல உங்க பையன் அவரை கொலை பண்ண பார்த்தான்ட்டு. அதையாவ போய் தான் நாங்க சொன்னா. அக்கா முத சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா? 17 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா? சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி அமைச்சர் தானே அவரு. அதுவே தப்பு இல்ல. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா,
நீடா நேர்மைடா. நான் நியாயமா அந்த வீட்டுக்கு போனல, கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னல, படிடின்னு சொன்னல, படிக்க வேண்டியதானே. அவங்க சொன்னனால கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. இதான் கடைசி முடிவுனா நான் தூக்கல சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கப்பா, போய் முதல்ல தொங்குங்க. ஆனா சீரியல்ல ஒரு வில்லியும் ஒரு வில்லன் இருந்தா வில்லனுக்கு ஒன்னும் பெரிய வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்ப வெளியில போயிட்டு வந்து ஜாயின் பண்ணாலும் புரியுது. அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். புறப்படலாங்களா? ஆனா பட் இன்னொன்னு எனக்கு புரியல, வண்டு கடிச்சு சாக கிடக்குறாங்க. ஈஸ்வரி மேடம் தான். ஜெனரலா சீரியல்ல பாம்பு தானே கடிக்கும், இப்ப வண்டெல்லாம். அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க. யானை மிதிக்கும், வண்டு கடிக்கும். சார் இல்ல சார், பாம்பு காமிக்கணும்னா பர்மிஷன் வாங்கணும். ஓ அதனால வண்டாக்கிட்டாங்க சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் வந்து ஒரு சீரியல்ல நடிக்கும் போது நிஜமாவே ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் பிரெக்னன்ட், அந்த ஹீரோவோட ஒய்ஃபும் பிரெக்னன்ட். இதே வேலையாத்த அலைகிறானா? வேலை வெட்டி எதுவும் கிடையாது. நான் அவங்க மேல வந்து அப்படியே இப்படி மண்ணை வாரி தூத்தி உனக்கு இந்த குழந்தை பிறக்காது அவ்வளவு அடி வயிற்றுன்னு சொல்லி சாபமிடுற மாதிரி ஒரு சீன் நான் நடிச்சேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்ப அந்த மாதிரி நடிக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் வைப்ரேட் ஆச்சு, பயமா இருந்தது எனக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஏன் அப்படின்னா வெறும் சாதாரணமா ஒரு நடிப்பா ஒரு துணியை கட்டிட்டு ஒரு பிரெக்னண்டா இருந்து நடிக்கும் போது நமக்கு அந்த ஒரு பயம் நம்மளுக்கு வராது. நடிக்க மாட்டேங்கிறா டைரக்டர் கிட்ட. பட் இந்த சீனை பண்ணி தான் ஆகணும், அது ரொம்ப இம்பாக்ட் சீன். ஏன்னா நான் என்னோட வயிற்றுச்சல் முழுக்க நான் அவங்க கிட்ட காட்டணுங்கிறது. சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன், ஊருப்படவே மாட்டேன். நான் அப்ப என்ன சொன்னேன், நீங்க சொல்ற மாதிரி கிண்டல் பண்ணுவீங்களா என்ன தெரியாது, நான் அத்தனை திக் தேவதைகளையும் பிரேயர் பண்ணினேன். மாரியம்மாவோட கண்ணிலே அடி பிரபஞ்சத்தை பிரேயர் பண்ணினேன். நான் நடிக்கிறேன், அடிவாயத்துல இருந்தெல்லாம் நான் சொல்லல, இது நடிப்பு, எனக்கு தொழில், அதனால நான் இந்த சீன் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் சொல்ற ஒரு பல்லு இல்லைன்னா ஒரு பல்லு வார்த்தை வந்து பலிக்கும்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இயற்கையில சொல்றது. சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் எல்லாம் கேட்காத. ஆனா இது எதுவுமே பலிச்சிடக்கூடாது, அவங்க 2 பேருக்குமே குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ரொம்ப வேண்டிண்டு. இந்த மனசு இருக்க அதான் கடவுள். அந்த சீனை நான் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுமா, கூடிய வரைக்கும் நான் அந்த ஃபோர்ஸ் போடுறேன், மண்ணு மேல விழாம போடுறேன் அப்படின்னு தான் சொல்லி போட்டேன். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, அந்த சீன் முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க? முடிச்ச உடனே நான் அவங்களெல்லாம் போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதேன். ஏன்னா நான் ஒரு அம்மா இல்லையா சார், எனக்கு ஒரு 2 குழந்தைகள் இருக்கு. ஏன் அழுகுற? நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? நிஜமாவே அந்த பொண்ணு எனக்கு குழந்தை பிறக்காம போயிடுறா, என்ன பண்றதுன்னு பயப்படுறா. Hey, don't worry, why are you crying? Be happy. Cool down, cool down. சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணாது, நான் அவ்வளவு பூஜை பண்ணிருக்கேன், அவ்வளவு பிரேயர் பண்ணி தான் இதை பண்ணிருக்கேன். நிச்சயமா உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லி நான் 2 பேரையுமே போய் அப்படியே கட்டி பிடிச்சு கன்சோல் பண்ணிட்டேன். மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம், இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே ஆகாதுன்னு. ஆனா நிஜமாவே லட்டு மாதிரி 2 குழந்தையும் பிறந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்து சூப்பரா இருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். 2 பேரா மாமி? நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையில இருக்கு, எல்லாரும் எல்லா சொல்லியும் பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கனல்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.